மிதுனத்தினுடைய ஒரு தன்மையே புத்திசாலித்தனம். இப்ப முதல்ல அவர்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய அம்சமான எண்ணு சொல்லக்கூடிய இந்த எண்ணுங்கிறது உங்களுக்கு சாதாரண விஷயம் இல்லை. இவங்க வாழ்க்கையவே ஒரு உயர்த்தக்கூடிய ஒரு எண்ணாக அமையும். மிதுன ராசிக்காரங்க பணவரவு அதிகமாக வீட்டில் வந்து இந்த செல்வ செழிப்பு வந்து வளர மகிழ்ச்சி எல்லாமே பெறுகிறதுக்கு அவங்க எந்த எண் எந்த தேதிகளை வந்து பயன்படுத்தும்? சனி கொடுத்தால் யாருனாலையும் தடுக்க முடியாது. அது மாதிரி இவங்களுக்கு செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம், புகழ், நிலையான சொத்து, பதவி அத்தனை இருக்கணும்னு சொன்னா 8ஆம் தேதி மிதுனத்திற்கு யோகம். அந்த மிதுன ராசியில ஒருத்தர் பிறந்து 8 கூட்டு எண் வர்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் அமைஞ்சிருச்சுன்னு சொன்னா அந்த மொபைல் எண் கூட்டு எண்லாம் 9 அமையவே கூடாது. கம்யூனிகேஷன்ல பிரச்சனை வருங்க. அப்போ ஒரு நகையை வந்து 3ஆம் தேதியில் அடமானம் வச்சுங்க, அல்லது வந்து 12ஆம் தேதியில் அடமானம் வச்சுங்க, அல்லது 30ஆம் தேதியில் அடமானம் வச்சுங்க, திருப்பவே முடியலங்க. ஏன்னா செக் பண்ணி பார்க்க சொல்லுங்களேன். மிதுனம் ராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் எண்கள். வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ஸோ நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நேர்கள் எல்லாருமே எதிர்பார்க்கறது அவங்களோட லைஃப் ரிலேட்டடான விஷயங்கள் கேட்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தசாபதி பலன்கள், ஸோ அவங்க கேரக்டர்ஸ் பற்றி எல்லாமே பார்த்தோம். இருந்தாலுமே இன்னும் அதிர்ஷ்டமாக என் வாழ்க்கை வந்து மாறுறதுக்கு அந்த லக்கி டேஸ் சொல்லுங்கள், லக்கி கலர்ஸ் சொல்லுங்கள், லக்கி நம்பர்ஸ் சொல்லுங்கள், அதெல்லாம் கேட்டாங்க. ஸோ நம்ம வந்து லக்கி டேஸ்க்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம், லக்கி கலர்ஸ்க்கு வந்து போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா லக்கி நம்பர்ஸ். ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்குமே ஒவ்வொரு 12 ராசிக்குமே அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள், அந்த எண்கள் அந்த தேதிகளில் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குங்க. அதை ரொம்ப அழகாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் மிதுன ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் என்ன? அதுக்கு முன்னாடி மிதுன ராசியை பற்றி ஒரு சில வரிகள் பார்க்கலாம். மிதுனம் அப்படின்னு சொன்னா ரொம்ப புதன் பகவானுடைய அந்த அம்சம் இருக்கிறதுனால புத்திசாலித்தனத்தினுடைய உச்சம்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை வந்து கம்யூனிகேட் பண்ணுறது, ஒரு விஷயத்தை இன்னொருத்தருக்கு கடத்துறது, 2 பேரை இணைக்கிறது, இணைப்பு ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி. என்னென்னா சில நேரங்களில் ஓவர் திங்கிங் ஆகிட்டே இருக்கும். நிறைய ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக செய்யணும்னு நினச்சி பிளான் பண்ணி அதுக்குள்ளே இறங்குவாங்க. அதை விட ஒரு நல்ல விஷயம் கிடச்சிச்சுன்னு சொன்னால், இன்னொரு விஷயத்தை செய்யணும்னு சொன்னால் இதை விட்டுட்டு அதுக்கு போயிடுவாங்க. இந்த ஜம்பிங் மைண்டுங்கிறது அதிகமாக இவங்கள்ட்ட சில நேரங்களில் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு பிளான் போடுவாங்க, திட்டமிடுவாங்க. அந்த பிளானை திட்டமிட்டபடி செய்யணும்னு நினைப்பாங்க. அது ஏதோ ஒரு காரணத்தினால நடக்காமல் போயிடும். அப்போ அந்த நேரங்களில் நம்ம பார்ப்போம் தசாபுத்திகள் மற்ற விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்கா, பயிற்சி சாதகமாக இருக்கா, அதெல்லாம் பார்ப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீர்னு இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே சரியில்லைப்பா, வாஸ்து நல்லா இருக்குது, ஆனால் வீட்டோட நம்பர் தான் எனக்கு ஒத்து வரலையோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சில விஷயங்களெல்லாம் நீங்கள் மாற்றவே முடியாது. உங்கள் பிறந்த தேதியை நீங்கள் மாற்ற முடியாது. அது உங்கள் ராசிப்படி யோகமான தேதியாக அமர்ந்தால் இன்னும் கொஞ்சம் அதிர்ஷ்டங்கள் சிறப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். அங்கே கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும்போது ஏதோ ஒரு தடை வருது. அப்போ நியூமராலஜி படி ஒரு பேராது நம்ம வந்து சரியாக அமைச்சுக்கலாமா அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. அதே மாதிரி வண்டி வாங்கும்போது, வாகனங்கள் வாங்கும்போது எனக்கான லக்கி நம்பர்ஸ், அதன்படி ஒரு வண்டியை வாங்கினா அந்த வண்டியில் போகிற காரியங்கள் நடக்குது, விபத்துகள் இல்லாமல் இருக்குது, பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குது அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி திருமண முகூர்த்த தேதி, இது எல்லாமே நீங்கள் பார்க்க, ஒரு நிச்சயதார்த்தம், இதெல்லாம் சரியான டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது அது தடைகள் இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைமைக்கு போக முடியுது. ஆக மிதுனத்தினுடைய ஒரு தன்மையே புத்திசாலித்தனம், மிதுனத்தினுடைய ஒரு தன்மையே சாதுரியத்தனம், மிதுனத்தினுடைய ஒரு தன்மையே கம்யூனிகேஷன். ஆனால் இதெல்லாம் சரியானபடி திட்டமிட்டபடி நடக்கணும்னு சொன்னால் கூடவே அதிர்ஷ்டமும் வேணும். அதிர்ஷ்டம் வேணும்னு சொன்னால் இறை வழிபாடு வேணும். அதை எந்த நாள் நட்சத்திரம்ல செயல்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளோ விளக்கங்கள். அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கான நம்பர்ஸ் அப்படின்றது ஒரு அற்புதமான எண்கள்லாம் இருக்குது. இந்த எண்களை கண்கள் போல் நினைத்து அவங்க பயன்படுத்தினாங்கன்னா வாழ்க்கை நிச்சயமாக நல்லா. ஸோ மிதுன ராசிக்காரங்கள்ட்ட ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு டேட் சொல்லுங்க, இல்லை நல்ல விஷயங்களுக்காக அவங்க ஒரு டேட்டை டக்குன்னு மைண்டில் வரணும், இல்லை ஒரு எண் வந்து அவங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு இந்த ஒரு எண்ணை நீங்கள் பயன்படுத்தலாம்னா இந்தன்னு சொல்லலாம். எப்படி ஒருத்தருடைய வாழ்க்கையில் சோதனைகள் வந்தாலும் கூட ராசிநாதன், நம்ம பிறந்த ராசி அதிபதி, லக்னாதிபதி, இவங்கெல்லாம் ஒரு நல்ல அமைப்புகளில் இருக்கும்போது குடும்பமானவரை அவங்க பாதிக்கப்பட்டு இருந்தாலும் கூட நமக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க. அப்போ முதல்ல அவர்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய அம்சமான எண்ணுன்னு சொல்லக்கூடிய 5ஆவது எண், நம்பர் 5, இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு முதல் தரமான யோக எண்ணா சொல்லப்படுது. இவங்கள்ட்ட பேச்சாற்றல் இருக்கு இல்லையா? இந்த 5ஆம் தேதி கூட்டு எண் 5 வர மாதிரியான தேதிகள் எல்லாம் சில ஒப்பந்தங்கள், சில வார்த்தைகளை சொல்கிறது, கணக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, புதிய தொழில் விஷயங்களை முயற்சி பண்ணுறது, புதிய வேலைக்கு அப்ளை பண்ணுறது, ஏற்கனவே இருக்கிற வேலையில் பதவி உயர்வுக்காக விண்ணப்பிப்பது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் ஒரு கம்யூனிகேட் பண்ணக்கூடிய இடமாற்றம் சம்மந்தப்பட்ட தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் இந்த 5ஆவது எண்ணை பயன்படுத்தி மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். இந்த எண்ணுங்கிறது இவங்களுக்கு சாதாரண விஷயம் இல்லை. இவங்க வாழ்க்கையவே ஒரு உயர்த்தக்கூடிய ஒரு எண்ணாக அமையும்.
அதுலேயும் அவங்களுக்கு வந்து சந்திராஷ்டிரமம், அதே மாதிரி அவங்களுடைய நட்சத்திர தாரபலன்கள்லாம் கரெக்டாக பார்த்துக்கிட்டு அந்த யோகப்படி அவங்களுக்கு இருக்கக்கூடிய கிழமைகளையும் நம்ம தேர்வு பண்ணிக்கிட்டு அதிர்ஷ்டமான நிறங்களுடைய உடைகளையும் உடுத்திக்கிட்டு இந்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணி அவங்க ஒரு பேச்சுவார்த்தையை சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பேசி அதை ஆரம்பித்தார்களோ, எந்த காரியத்திற்காக பிள்ளையார் சொல்லி போட்டாங்களோ அது தடையில்லாமல் போய் நடந்தாலே வளர்ச்சி தானே. அப்படி தடையில்லாத ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய எண் மிதுன ராசிக்காரர்களுக்கு 5வது எண். மிதுன ராசிக்காரங்க பணவரவு அதிகமாக வீட்டில் வந்து இந்த செல்வ செழிப்பு வந்து வளர, மகிழ்ச்சி எல்லாமே பெறுகிறதுக்கு அவங்க எந்த எண் இல்லை எந்த தேதிகளை வந்து பயன்படுத்தணும்? நிச்சயமா பணவரவுன்னு நீங்கள் சொன்னோன்னே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது மகாலட்சுமி அம்மா தான். சந்தோஷம்னு சொன்னாலே ஞாபகத்துக்கு வர்றது சுக்கிரன் தான். சந்தோஷம்னா என்ன, நல்ல வசதி வாய்ப்பு, வீடு, அதெல்லாம் தாண்டி ஒரு அன்பான இதயம், காதல், நட்பு, திருமண வாழ்க்கை, இதெல்லாமே ஒரு மனிதனுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்குது. நேசித்த உறவுகள், இதெல்லாமே சந்தோஷத்தை கொடுக்குது. ஆக மிதுனத்தை பொறுத்தவரை அது ரொம்ப வேணும். ஏன்னா அவங்க ராசிநாதன் புதன். அவங்க ஏதாவது ஒன்று பேசணும், ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணணும், ஏதாவது ஒன்று கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு விரும்பக்கூடிய ஒரு ராசி. அந்த ராசிக்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய காரகர் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானே யோகநாதனாக வந்துடுறார். அவரே 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அயன சயன போக இல்லற எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவராக வந்துடுறார். அப்போ சுக்கிரனுடைய ஆதிக்கம் என்ன, மிதுன ராசிக்காரவங்க இந்த மகிழ்ச்சி தரக்கூடிய செயல்களுக்கெல்லாம் பயன்படும் போது, ஒரு காதலை வெளிப்படுத்துகிறீங்க, ஒரு திருமண தேதியை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, ஒரு நிச்சயதார்த்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, பிரிந்த தம்பதிகள் திரும்ப இணையணும்னு நினைக்கிறீங்க, திரும்ப ஒன்று சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை தொடரணும்னு நினைக்கிறீங்க, இந்த தேதியில் வீட்டில் போய் குடியேறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மகிழ்ச்சி தரக்கூடிய சந்தோஷம் தரக்கூடிய ஒரு உடை எடுக்கிறது, ஒரு நகை வாங்குறது, அதை அணிஞ்சு கொள்வது, இதெல்லாமே நீங்கள் கூட்டு எண் 6 வர்ற மாதிரி மிதுன ராசிக்காரவங்க பயன்படுத்தணும். இந்த 6வது எண் என்பது நீங்கள் கேட்ட சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்கும். சுக்கிரன் மகாலட்சுமி தாயாருடைய அம்சம். வீட்டில் வந்து ஒரு ஹோமம் பண்ணுறீங்க, ஒரு புண்ணியமான கோவிலுக்கு போகிறீங்க, ஒரு தெய்வத்திட்ட ஒரு நேர்த்திக்கடன் வைக்கிறீங்க, ஒரு நல்ல நேரத்தில் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டாலும், நல்ல நேரத்தில் வந்து ஒரு ஆபரணம் வாங்கி அணிஞ்சாலும் செல்வம் பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ தொடங்கக்கூடிய காரியத்தை நல்ல தேதியில், நல்ல நாளில், அதிர்ஷ்டமான கிழமைகளில் தொட்டால் அதுவே உங்களை அடுத்த பாதைக்கு, அடுத்த வளர்ச்சிக்கு எடுத்துகிட்டு போகும். உழைப்பும் சேரணும், கூடவே அதிர்ஷ்டமும் சேரணும். இது ரெண்டும் சேரும்போது வெற்றி கிடைக்கும். அப்போ இவங்களுக்கு நல்ல ஒரு லட்சுமி கடாட்சியம், பண வரவு கிடைக்கணும். ஒரு பணம் எடுத்துகிட்டு வரீங்க, வீட்டில் வைக்க போகிறீங்க, ஒரு ரொம்ப நாளாக வரக்கூடிய ஒரு காசு உங்கள்கிட்ட வருது, அந்த நாளில் நீங்கள் போய் கேட்குறீங்க, வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது 6ஆம் தேதி 6 கூட்டு எண்ணில் வரக்கூடிய அத்துணை தேதிகளும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக பலன் தரும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ராசிக்குரிய எண்ணம் 5 வந்து சிறப்பானதுன்னு சொன்னீங்க. இந்த பணவரவு மகிழ்ச்சிக்கு எல்லாமே நமக்கு 6வது என்ன சொல்லியிருக்கீங்க. இப்போ 5 6ன்றதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாமா, இல்லை இதோடைய கூட்டு எண்கள் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம்னு சொன்னீங்க. அப்போ 5ன்னு பார்க்கும்போது 5 நம்ம 14 23, 6ன்னு பார்க்கும்போது அப்போ 6 15 24 இந்த மாதிரியான எண்கள், இந்த தேதிகளில் அவங்க அந்த விஷயங்களை பயன்படுத்திக்கலாம். ஆமாம், தேதிகள் அதே மாதிரி ஒரு வண்டி வாகனம் வாங்கும்போது கூட இப்போ 33 இந்த மாதிரி அந்த தேதிகளை மீறிய எண்கள்னு வரும் இல்லையா, அந்த கூட்டு எண்ணாக வரக்கூடிய எண்கள் ஒற்றைப்படை எண்ணாக இதை வந்து அவங்க எடுத்துக்கணும். அதில் கூட ரொம்ப பேருக்கு கேட்பது உண்டு, முழு எண்ணெய் கூட்டணுமா, இதை கூட்டணுமா, அது நிறைய ஃபார்மேட் இருக்குது, நிறைய முறைகள் இருக்குது. ஆனால் அந்த தேதிகளை நீங்கள் பயன்படுத்தும் போது, நீதானே சொன்ன 5ஆம் தேதி 16ஆம் தேதியில் அதிர்ஷ்டமாக இருக்குன்னு அன்றைக்கி தான் வெள்ளகமே ஜாஸ்தியாக வந்துச்சுன்னு எப்போ அன்றைய நாள் சந்திராஷ்டிரமம் இல்லாத நாளாக இருக்கணும். உங்கள் நட்சத்திரத்தின்படி, ஜென்ம நட்சத்திரத்தின்படி தாராபலம் நல்லா இருக்கணும். விபத்து தார நாள் அன்றைய நாளில் நான் 15ஆம் தேதி ரொம்ப டூர் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி போய் விபத்து சிக்கல்னு சொல்லக்கூடாது. ஆக தாராபலன் எப்படி இருக்குது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பார்த்து தான் திருமண தேதிகள் எடுக்கணும். பெரும்பான்மையாக எல்லாம் சரியாக அமைந்து இந்த தேதியை அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னா வெற்றி தான். மிதுன ராசிக்காரங்களுக்கு மகிழ்ச்சி பணவரவு பெறுகிறதுக்கு நம்ம எண்கள் வந்து பார்த்தோம். இப்போ வந்து ஒரு நார்மலான பொசிஷனில் இருக்கீங்க, இப்போ க்ரோயிங் ஸ்டேஜில் இருக்கேன், நல்ல ஒரு புகழ் அடையணும், நல்ல ஒரு கௌரவம் வந்து பெருகணும் அப்படின்னா நம்ம என்ன எண்களை பயன்படுத்தலாம்? நான் ஒரு வேலையில் இருக்கேன், ஆனால் ஒரு உச்ச பதவி, ஒரு ஹையர் பொசிஷன் நான் போகணும், அடுத்த லெவலுக்கு நான் போகணும், என்னுடைய ப்ரொமோஷனை நான் டெவலப் பண்ணிக்கணும், என்னுடைய நாலேஜை நான் ஸ்கில்லை காட்டுறதுக்கு சரியான பிளேஸ் வேணும். இது எல்லாரும் விரும்புகிறது தான் வாழ்க்கையில். ஒரே நிலை மாதிரி ஒரே மாதிரி வாழ்கிறது மிதுனத்துக்கு எப்பயுமே பிடிக்காது. ஏன்னா ஒரு வேலை செய்யும் போதே பல வேலையை செஞ்சு அந்த ஏதாவது டபுள் வேலையில் இருப்பாங்க. டபுள் ஒர்க்கு அப்படி எப்பயுமே அவங்களுக்கு அமையும். பார்ட் டைம் ஒர்க்கு எப்பயுமே மிதுனத்துக்கு அமையும். அப்படி அவங்க வேலையில் வந்து நல்ல சக்ஸஸ் கிடைக்கணும், உச்சத்தை தொடணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து 8வது எண். ஏன் வித்தியாசமாக சொல்கிறேன், 8னா தடையும்பாங்க, அந்த பக்கமே போகக்கூடாதும்பாங்க. அப்படின்னா மிதுனத்திற்கு 9 கூடிய பாக்யாதிபதி சனீஸ்வர பகவான். ஒரு பழமொழி உண்டு இல்லையா, சனி பகவான் கொடுத்தாருன்னா யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல. சனி கொடுத்தால் யாருனாலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்ல. அது மாதிரி இவங்களுக்கு செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம், புகழ், நிலையான சொத்து, பதவி அத்தனை இருக்கணும்னு சொன்னால் 8ஆம் தேதி மிதுனத்திற்கு யோகம். அந்த மிதுன ராசியில் ஒருத்தர் பிறந்து 8 கூட்டு எண் வர்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் அமைஞ்சிருச்சுன்னு சொன்னால்
அவங்க வாழ்க்கையில் வளர்ச்சியை நோக்கி போயிட்டே இருப்பாங்க. 8ங்கிறது கீழே இறங்காதுங்க, 8ங்கிறது மேலே ஏறும். கீழே இறங்கும் எண்ணாக ஒருபோதும் மிதுன ராசிக்காரர்களுக்கு 8வது எண் அவங்க வாழ்க்கை கீழே இறக்கவே இறக்காது. எப்படி 8 ஆரம்பித்து மேல் உச்சம் தொண்டு இணைகிறதோ அதுபோல் மிதுனத்தினுடைய எல்லா இணைப்பு சக்தியும் வாழ்க்கையில் சம சக்தியை கொடுக்கக்கூடிய எண்ணுன்னு சொன்னால் 8வது எண். சிலர் கேட்பது உண்டு, அவரே அட்டமாதிபதியாக வர்றாரு, அவமானப்படுத்திட மாட்டாரா? அவமானம் வராதா? வழக்கு வராதா? தடைகள் வராதா? முன்னேற்ற பிரச்சனைகள் வராதா? தொழில் அந்த தேதியில் தொடங்கிட்டு ஒரு மாதிரி பிரச்சனைகளில் சிக்க வேண்டியது வராதா அப்படின்னு கேட்டால், பாக்யாதிபதியாக சனி பகவான் வரும்பொழுது அட்டம ஆதிபத்திய தோஷங்களை பொதுவாக செய்வதில்லை. ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானுக்கு நட்பு கிரகமாக சனி பகவான் வரும்பொழுது பெரிய பாதிப்புகளை கொடுப்பதில்லை. கூடுமான வரை ராசிநாதன் புதனும் சனி பகவானும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இணைந்து இருந்தால், 8ஆம் தேதி பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, வீட்டு எண் 8 அமைந்தாலும் சரி, வாகன எண் 8 அமைந்தாலும் சரி, தொழில் கூட்டு எண் 8 அமைந்தாலும் சரி, தொழில் பார்ட்னருடைய பிறந்த தேதி 8ஆக இருந்தாலும் சரி, திருமண தேதி 8ஆக இருந்தாலும் சரி, மனைவியினுடைய பிறந்த தேதி 8ஆக இருந்தாலும் சரி, கணவனுடைய பிறந்த தேதி 8ஆக இருந்தாலும் சரி, குழந்தை 8வது தேதியில் பிறந்தாலும் சரி, 8ஆத உயரத்தை நிச்சயம் மிதுன ராசிக்காரங்க போடுவாங்க. மிதுன ராசிக்காரங்க 8வது உயரத்தை அடைவாங்கன்னு சொன்னீங்க. ஆனால் ஒரு சில எண்களை வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து பயன்படுத்தவே கூடாது, இந்த தேதிகளை நீங்கள் எந்த விஷயங்களும் வச்சுக்க கூடாதுன்னா எந்த எண்கள்? இப்போ நம்ம 3 நம்பர் தான் சொல்லியிருக்கோம், 5, 6, 8 இதை சொல்லியிருக்கோம். பாக்கி நவ எண்களில் நிறைய எண்கள் விடுபட்டுருக்கலாம். அதில் முக்கியமாக ஒரு பிரச்சனையில் வந்து மிதுன ராசிக்காரவங்க சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், அந்த பிரச்சனை தீர்வுக்கே வராது. ஒரு கடன் வாங்குறாங்க, க்ளோஸ் பண்ண முடியாது, அடுத்து திரும்ப இஎம்ஐ வாங்கினா தான் அந்த கடனை அடைக்க முடியும். ஒரு நோய் வருது, அந்த நோய்க்கு தீர்வு பார்க்குறாங்கன்னா சைடில் போனஸாக இன்னொன்று வந்துடும். ஆக இந்த 9வது எண் என்று சொல்லக்கூடிய எண் செவ்வாயினுடைய ஆதிக்க எண் மிதுனத்திற்கு எப்பயுமே எதிர்ப்பை கொடுக்குது, லாப தடைகளை கொடுக்குது, கடன் எதிரி நோய் வழக்குகளை கொடுக்குது. ஆக அந்த 9வது எண் என்பது மிதுனத்திற்கு ஆகாத எண்ணாக செவ்வாய் பகவானுடைய எண்ணாக இருக்கிறதுனால, புதனுக்கு பகை கிரகமாக இருக்கிறதுனால, மிதுன ராசிக்கு ஆறுக்குடையவனாக வர்றதுனால இந்த எண் வந்து அவங்களுக்கு சரியான எண்ணாக வேலை செய்யாது. அவங்களுடைய மொபைல் எண்ணெல்லாம் அந்த 9 வந்துச்சுன்னா வர்ற ஃபோன்லாம் வில்லங்க ஃபோனாக தான் இருக்கும். ஃபோனை எடுத்தாலே பிரச்சனை, சாப்பாட்டில் கை வைப்பாங்க, அப்போ தான் ஃபோன் வந்து சாப்பிட விடாமல் பண்ணும். அந்த மொபைல் எண் கூட்டு எண்ணெலாம் 9 அமையவே கூடாது. கம்யூனிகேஷனில் பிரச்சனை வருங்க. லாபம் கருதிய விஷயங்கள், ஒரு சீட்டு போகிறீங்க, பணம் போகிறீங்க, கரெக்டாக 9ஆம் தேதி போய் சீட்டை ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னா 10ஆம் தேதி கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன். ஆக உங்களுடைய செயல்பாடுகள் முடக்கடிக்கப்படுது அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறீங்க, ரொம்ப நாளாக ஒரு நோய், ஒரு கஷ்டப்படுறீங்க, ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறீங்க, கரெக்டாக 9ஆம் தேதி நீங்கள் போகிறீங்கன்னா டாக்டர் வந்து எக்ஸ்ட்ரா போனஸாக இன்னொரு நோய்க்கு மருந்து சேர்த்து கொடுப்பார். ஆக ஒரு பிரச்சனையை தீர்க்க போய் இன்னொரு பிரச்சனையை நீங்கள் வாங்கிக்கிட்டு வர்றதை 9வது தேதியை பயன்படுத்தணும். 9னா வெறும் 9 மட்டும் கிடையாது, 18, 27 இதெல்லாம் கூட்டு எண்ணில் 9 வரும். ஸோ இந்த 9வது எண் மிதுனத்திற்கு கொஞ்சம் பிரச்சனைகளே கொடுக்கக்கூடிய எண். கூடவே குருவும் இருக்கிறாரு. குரு வந்து 7, 10 கூடிய கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை கொடுப்பார். அப்போ ஒரு நகையை வந்து 3ஆம் தேதியில் அடமானம் வச்சுங்க, அல்லது வந்து 12ஆம் தேதியில் அடமானம் வச்சுங்க, அல்லது 30ஆம் தேதியில் அடமானம் வச்சுங்க, திருப்பவே முடியலங்க. ஏன்னா செக் பண்ணி பார்க்க சொல்லுங்களேன். அந்த குருவினுடைய ஆதிக்க எண்ணில் சில நகை போன்ற பொருள்களை தண்டமாக இழப்பது, பணத்தை கொடுத்து ஏமாறுவது, அன்றைய தேதியிலெல்லாம் பிள்ளைங்களோட இவங்களுக்கும் வாக்குவாதம் சண்டைகள் வருவது, இந்த 3ஆம் தேதி அதுக்குன்னு காலாண்டர்லேருந்து கிழிச்சலாமா என்னட்டா பிளானை 4ஆம் தேதிக்கு போட்டுக்கணும். அந்த நாளும் கூட ராகு பகவானுடைய ஆதிக்க எண்ணாக அமையும். சுய ஜாதகத்தில் ராகு பகவானுடைய அம்சம் சிறப்பாக இருந்தால் தான் 4 7ஐயும் பயன்படுத்த முடியும். 7 கேதுவோட எண். ஆக குருவினுடைய எண்ணான 3, கேதுவினுடைய எண்ணான 7, ராகு பகவானுடைய எண்ணான 4, செவ்வாயினுடைய ஆதிக்க எண் என்று சொல்லக்கூடிய 9, இவைகளெல்லாம் சுய ஜாதகத்தில் லக்னத்தின்படி யோகமாக இருந்தால் பயன்படுத்தலாம். புதன் பகவானுக்கு நெருங்கிய நட்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய கூடவே பயணிக்கக்கூடிய சூரிய பகவான் இருவரும் சேரும் பொழுது புதாதிபத்திய யோகம் நம்பர் 1 அப்படின்னு சொல்லக்கூடியது எப்பயுமே மிதுன ராசிக்காரங்க கூட இருக்கக்கூடிய நட்பு உறவு பார்ட்னர் இந்த மாதிரி அவங்கள வந்து 1ஆம் தேதி 1 கூட்டு எண் வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் பயன்படுத்திக்கிட்டா வாழ்க்கையில் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு உயரம் என்பது கிடைத்தே தீரும். அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த எண்கள் எல்லாத்துலேயுமே இந்த 2 வந்து விடுபட்டிருக்கு, அவங்க அதை நியூட்ரலாக எடுத்துக்கலாமா சார்? 2 வந்து சந்திர பகவானுடைய ஆதிக்க எண். அந்த சந்திரன் தான் வந்து ராசி மேலே உட்காந்துருக்கிறாங்க. ஆனால் ராசிநாதனுடைய எண்ணுன்னு சொல்லக்கூடிய புதனத்தான் நம்ம இந்த நேரத்தில் 5ன்னு வச்சு உபயோகப்படுத்திக்க சொல்கிறோம். சந்திர பகவான் என்ன நட்சத்திரத்தில் நிற்கிறாருன்னு ஒன்று இருக்குது. அங்கே மிதுனத்தில் திருவாதிரையில் நிற்கிறாரா, புனர்பூஷத்தில் நிற்கிறாரா, மிருகசீடத்தில் நிற்கிறாரா, எந்த பாதத்தில் நிற்கிறார், அங்கீஷம் யாருடைய அங்கி, இதை பார்த்துட்டு தான் அந்த 2வது எண்ணை 2ஆம் தேதியை அவங்க பயன்படுத்திக்க முடியும். என்ன மிதுன ராசி நேயர்களே, உங்களோட வாழ்க்கையுடைய அந்த தொழிலாக இருக்கட்டும், மகிழ்ச்சியாக இருக்கட்டும், குடும்பம் வந்து அந்த மகிழ்ச்சி எல்லாமே பெருகிறதா இருக்கட்டும், இந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்களை வந்து பயன்படுத்தி இன்னும் உங்களோட வாழ்க்கை சிறப்பாக அமையட்டும். ஒரு சில எண்களை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்றதையும் இந்த பகுதியில் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்டோம். அடுத்த ராசியில் நான் சந்திக்கிறேன். நன்றி சார். நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.